வணக்கம். ஸோ இந்த ஷேடோ பிரைஸை பற்றி காய்ச்சி கொண்டு தான் நின்றுட்டு சரி. ஷேடோ பிரைஸ் இப்ப அஞ்சண்டு வந்து சொன்னானே கடைசியா. இப்ப அஞ்சண்டு வந்த என்ன அர்த்தம்டா, அந்த இது வந்து என்ன ஒரு ரோ மெட்டீரியல் இல்லாட்டி ஒரு ரிசோர்ஸ் சம்பந்தமான ஒரு ஷேடோ பிரைஸ். அப்ப இது ரோ மெட்டீரியல் ஒன் என்ற ஷேடோ பிரைஸ் வைங்க. ஷேடோ பிரைஸ்க்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்தா என்ன அர்த்தம்டா, அந்த ரோ மெட்டீரியல் ஃபுல்லா முடிஞ்சதுன்னு அர்த்தம். அது எனக்கு ஏதாச்சும் ரோ மெட்டீரியல் ஒன்று மிஞ்சி கிடக்குது. நீங்க மிஞ்சி கிடந்தா என்ன அர்த்தம்? அப்படி நீங்க மிஞ்சி கிடக்கான்னு காணுவீங்க. அது என்ன செலக்ட் வேரியபிள் வந்து என்ன பூஜ்ஜியமா இருக்காது, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். என்ன வேல்யூ இருந்தா அது வந்து மிஞ்சி கிடக்குதுன்னு அர்த்தம். அப்படி மிஞ்சி கிடந்தாண்டா அது என்ன ஷேடோ பிரைஸ் பூஜ்ஜியமா வருது. ஏன் பூஜ்ஜியமா வருது என்று சொல்றேன். அப்ப ஷேடோ பிரைஸ் என்ன அர்த்தம்டா, எனக்கு ஒரு அலகு ஒரு அலகு ரோ மெட்டீரியல் ஒன்ன எக்ஸ்ட்ராவா நான் இப்ப வாங்க போறேன். சரியா? ஒரு அலகு ரோ மெட்டீரியல் ஒன்ன வாங்கினா எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வரும்? அதாவது ஒரு ஒரு அலகு ரோ மெட்டீரியல் நான் எக்ஸ்ட்ராவா நான் என்னோட இதுக்கு ப்ரொடக்ஷனுக்கு நான் வாங்கினேன்டா, அந்த வாங்கின இதை வச்சுக்கொண்டு என்னால எவ்வளவு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் எக்ஸ்ட்ராவா. அந்த வேல்யூ தான் ஷேடோ பிரைஸ். இப்ப ரோ மெட்டீரியல் டூ இருக்குத்தானே, அது ஏற்கனவே மிஞ்சி கிடக்கு, அதால அது என்ன வேர்த் வந்து ஜீரோவா இருக்கு, ஷேடோ பிரைஸ் ஜீரோவா இருக்கு. இப்ப எக்ஸ்ட்ராவா நான் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ரோ மெட்டீரியல் டூ ஒன்று ஒரு அலகு வாங்குறேன். ரோ மெட்டீரியல் டூல வாங்கினேன்டா, அதால எனக்கு ஏதாச்சும் பயன் இருக்குதா? இருக்குதா? இல்ல, ஏன்னா ஏற்கனவே மிஞ்சி கிடக்குது. எக்ஸ்ட்ராவா ரோ மெட்டீரியல் டூவை வாங்கினா என்ன நடக்கும்? ஒரு பிரயோசனமும் இல்லை. அப்ப எனக்கு ஏதாவது ப்ராஃபிட் வருமா எக்ஸ்ட்ராவா? இல்ல, பூஜ்ஜியம். அந்த பூஜ்ஜியம் தான் இந்த ஷேடோ பிரைஸ், ரோ மெட்டீரியல் டூட ஷேடோ பிரைஸ். ஸோ ஷேடோ பிரைஸ் அர்த்தம் விளங்கிட்டா? ஓகேயா? சரி, இதை வச்சுக்கொண்டு தான் நாங்க பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? இப்ப உங்களுக்கு விளங்கிட்டு, எக்ஸ்ன்றது என்ன? நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன் என்ன, அது வந்து இப்ப ஐ அண்ட் எக்ஸ் ஐ அண்ட் போட்டா ஒரு டைப் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன் டைப் ஐ. ஓகே, அப்படி வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு போடலாம் தானே. அது வந்து பிரைமர் புலபத்துக்கு நாங்க இங்க வந்து பிரைம்ல செய்யக்க ஃபர்ஸ்ட்ல முதல் செய்யக்க நாங்க இதை வந்து டிசிஷன் வேரியபிள் எடுத்துனாங்க. டுவெல்ல y ஒன்னு போடுவோம், y i என்று போட்டோம்டா, இந்த y என்றது என்னன்னா ஷேடோ பிரைஸ் என்று சொன்னேன். ஷேடோ பிரைஸ் ஷேடோ பிரைஸ் என்னத்துண்டேன்டா, இங்க நான் அது ஐ என்று போட்டாலும் இங்க நான் ஜே என்று போடுறேன். ஷேடோ பிரைஸ் ஆஃப் கணக்கு ரிசோர்ஸுகள் இருக்குதானே, அதுல வந்து ஜே என்ற ரிசோர்ஸ் ஷேடோ பிரைஸ் தான் இந்த வைஜே. சரி, எதுக்கு இந்த டுவல் ப்ராப்ளம் என்னத்துக்கு செய்யற, இது என்ன, ஏன் இப்படி மாறுறது ரெண்டதுக்கு நான் ஒரு சிம்பிளா வந்து சொல்றேன். இவ்வளவு நேரமா நீங்க செஞ்ச எல்லாமே ஒரு மேனுஃபேக்சரர், அதாவது நீங்க ஒரு கம்பெனியை வச்சிருக்கீங்க, மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஒரு பொருட்களை தயாரிக்க போறீங்க, அந்த கம்பெனி வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் எத்தனை செய்யணும்ன்றது உங்களோட இப்ப நோக்கமா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இப்ப ப்ராஃபிட் மேக்சிமம் பெறணும், எனக்கு ப்ராஃபிட் மேக்சிமம் பெறணும், அதுக்கு ஒவ்வொன்றுல இருந்து எத்தனை எத்தனை ப்ராடக்ட் செய்யணும் ரெண்டு பான்றதா முதல் நோக்கமா இருந்தது. ஓகேயா? அது நீங்க இவ்வளவு நேரமா செஞ்சது. இப்ப கொஞ்சம் வித்தியாசமா யோசிங்க. இப்ப நீங்க மேனுஃபேக்சரர் இல்ல, இப்ப நீங்க விற்பனையாளர். விற்பனையாளர்னா சப்ளையர். நீங்க ஒரு மேனுஃபேக்சரிங்குக்கு அனுப்புறதுக்கு ரோ மெட்டீரியல்ஸ் அனுப்புவாங்களே, மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு ரோ மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்ணுவாங்களே, அவங்கள நீங்க யோசிங்க. ஓகேயா? ஸோ இதுதான் சப்ளையர் வைங்க. சப்ளையர் இவர் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிகளுக்கு அனுப்புவார். அனுப்பினதுதான் அங்க அப்புறம் என்ன கஸ்டமருக்கு வருது. ஓகே, அப்ப இவர்ட்ட நோக்கம், இவரை தான் நாங்க இவ்வளவு நேரமா இவரா இருந்து கொண்டு பார்த்துனாங்க. அப்ப இவரை வந்து என்ன மேனுஃபேக்சரர்னு சொல்லுவாங்க. இப்ப மேனுஃபேக்சரர், இதை வந்து சப்ளையர். ஓகே,
இவ்வளவு நேரமா நீங்க வந்து மேனுஃபேக்சரர் மாதிரி தான் யோசிச்சீங்க, எவ்வளவு ப்ராடக்ட் தயாரிச்சா எனக்கு மேக்ஸிமம் லாபம் பெறும். இப்ப சப்ளையர் மாதிரி யோசிப்போம். சப்ளை மாதிரி யோசிக்கிறேன்டா, இப்ப நீங்க மேனுஃபேக்சரிங் பண்றீங்க தானே, அதுக்கு வந்து எனக்கு வளமையான கண்டிஷன் என்ன, ஒரு ப்ராஃபிட் இருக்குது. அதுக்கு வந்து என்ன என்ன எழுதுவீங்க, X1 X2 என்ற நம்பர் செஞ்சா எனக்கு X2 ஆல வர ப்ராஃபிட் வந்து எனக்கு 5,000 இருக்கு, X1 ஆல ப்ராஃபிட் வர்றது 2,000 இருக்குண்டா, அதுண்ட கூட்டுத்தொகை வந்து மொத்த ப்ராஃபிட்டா இருக்கு, மொத்த லாபமா இருக்கு. ஆனா எனக்கு வந்து ப்ராடக்ட் ஒன் செய்யறதுக்கு எனக்கு வந்து ரோ மெட்டீரியல் ஒன் வந்து எத்தனை தேவைப்படுதுண்டா, 3 தேவைப்படுது. அப்ப மொத்தமா X1க்கு 3 X1. இதுக்கு வந்து ஒரு ரோ மெட்டீரியல் ஒன் தேவைப்படுது. அப்ப 1 X2. மொத்தமா என்னட்ட இருக்கிற ரோ மெட்டீரியல் வந்து எத்தனை, ஒரு 30 வைப்போம். 2 வச்சா நாங்க இது என்னன்னு போடுறாங்க, இதுண்ட கூட்டுத்தொகை. அதாவது இதுண்ட கூட்டுத்தொகை என்ன, நான் மொத்தமா இந்த X1 X2 இந்த இதுகள் தயாரிக்கிறதுக்கு பாய்க்கிற ரோ மெட்டீரியல் ஒன்னு கூட்டுத்தொகை என்னட்ட ஏற்கனவே இருக்கிற 30 விட குறைவாவோ இல்லாட்டி ஈக்குவலாவோ இருக்கலாம். அப்ப இது விளங்கிட்டா இந்த கண்டிஷன் இப்படி நாங்க போடுறோம் நாங்கள் தானே. இத வந்து நாங்க இப்ப மாத்த போறோம். எப்படி மாத்த போறோம்டா, இவ்வளவு நேரமா மேனுஃபேக்சரிங் மாதிரி யோசிச்சாங்க, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, சப்ளையர் மாதிரி யோசிக்க போறோம். அதாவது நான் இப்ப என்ன செய்ய போறோம்டா, இப்ப இது வந்து என்ன, ஒரு சிமெண்ட் சிமெண்ட் தான் நாங்க இது பாவிக்க போறோம் வைங்க. இந்த சிமெண்ட்டுக்கு 30 சிமெண்ட் இருக்குது என்னட்ட அப்படி நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு வேற என்ன, மண் இருக்குது, எவ்வளவு, 100 மண் இருக்குது. அது வந்து ஒவ்வொன்றுக்கும் என்ன, 50, X1க்கு 50 பாவிக்கணும். அதே மாதிரி இது X2க்கு 20 பாவிக்கணும். இவ்வளவு நேரமா நாங்க இதை வச்சு மண்ணையும் சிமெண்ட் இந்த எண்ணெய்க்கு இதெல்லாம் வச்சுக்கொண்டு அதெல்லாம் கண்டிஷன் இதுக்குள்ள இருக்கணும் வச்சுக்கொண்டு நாங்க எவ்வளவு மேக்சிமம் ப்ராஃபிட் எடுக்கலாம்னு யோசிச்சாங்க. இப்ப நாங்க என்ன விற்கிற என்ன இதை விட்டுட்டு எங்களோட ப்ரொடக்ஷன் சைடை விட்டுட்டு அந்த அந்த பிசினஸை விட்டுட்டு நாங்க இப்ப எங்கள்கிட்ட இப்ப எவ்வளவு இருக்குது, 30 சீமெந்தும் 100 மண்ணும் இருக்குது. ஓகே, இப்ப என்ன செய்ய போறோம்னா நான் ப்ரொடக்ஷன் விட போறேன். சரியா, நான் இந்த பிசினஸை மாத்த போறேன். இனி ப்ரொடக்ஷன் செய்யல X1 X2 இந்த எனக்கு 2 வகையான ப்ரொடக்ஷன் ஒன்றும் தேவையில்லை. என்ன டைப்பா 30 சிமெண்ட்டும் 100 மண்ணும் இருக்குது. நான் இப்ப இந்த 2 ரிசோர்ஸஸ வந்து விற்க போறேன். வித்தவன்டா எனக்கு எவ்வளவு காசு வருமென்று எப்படி பாக்குறதுன்றதான் நான் இப்ப என்னோட நோக்கமா இருக்கு. எனக்கு இந்த ப்ராஃபிட்டை விட, எனக்கு ப்ராஃபிட்டால வர லாபத்தை விட மெனக்கெட்டு நான் ஒரு என்ன சொல்ற ஒரு ப்ராடக்ட் நான் மெனக்கெட்டு செஞ்சு அதை வித்து அதுல இருந்து லாபத்தை எடுக்கிறதுக்கு, அதே லாபத்தை நான் இந்த சிமெண்டையும் சாண்டையும் வச்சு வச்சு அதை மட்டும் வித்து இந்த ப்ராஃபிட் எடுத்தா அது எனக்கு சோழி இல்லைத்தானே. அப்படி செய்யறதுக்கு என்ன செய்ய போறோம் என்றதுதான் இந்த டுவல் ப்ராப்ளம். அதை நான் எப்படி மாத்தலாம்டா, சொல்லுங்க பாப்போம். எனக்கு மொத்தமா 30 சிமெந்தும் 100 ஸ்டாண்டும் இருக்குது. இதுல ஷடோ பிரைஸ் சொன்னான் தானே, ஷடோ பிரைஸ்ன்றது என்ன, அந்த சிமெண்ட் வித்தா வர பணம் என்ன. அப்ப 30 சிமெண்ட் இருந்தா எனக்கு சிமெண்டால வர காசு நான் எப்படி போடலாம், 30/1 போடலாம். இந்த சிமெண்ட் நான் 1 2 வைப்பேன். அதே மாதிரி மண்ணை வித்தா மண்ணுக்கு Y2 ஒரு ஷடோ பிரைஸ் இருக்குண்டா, மண்ணை வித்தா எனக்கு எவ்வளவு வரும், 100/2 வரும் என்ன. இதுதான் நான் மொத்தமா இந்த ரிசோர்ஸஸ வித்தா வர காசு. அத நான் ஒரு என்னண்டு வைப்போம், M வைப்போம். சரியா, அப்ப இதுதான் இந்த ரிசோர்ஸஸ் வர காசு, அது என்ற வேல்யூ. இப்ப இது நான் R வைப்போம், ரிசோர்ஸ் வச்சா இவ்வளவு இருக்கு. ஓகே, ஆர் இது P, இது R. ஓகே, இது விளங்கிட்டுதான். நாங்க முதல் ப்ரொடக்ட செஞ்சு வித்து நாங்கள் அது ப்ராஃபிட்டை வச்சு, இப்ப நாங்க ப்ரொடக்ஷனை விட்டுட்டு நாங்க வந்து இப்ப இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு விற்க போறோம், வித்து அதுல இருந்து காசாக்க போறோம். ஓகேயா, அப்ப அப்படி காசாக்க என்ன எங்கட பிரச்சனைண்டா,
நாங்க சிமெந்தை சாண்டை எந்த விலைக்கு வித்தா எங்களுக்கு வார அந்த காசு வந்து எங்களுக்கு வார லாபத்துக்கு சமனாவோ இல்லாட்டி கூடவாவோ இருக்குமான்ட்டுதான். சரியா? நான் இத சிமெந்தையும் சாண்டையும் வச்சுக்கொண்டு ஒரு ப்ரொடக்ட் ஒன்று செஞ்சு அதுல வார அந்த லாபம் இருக்குத்தானே, அந்த லாபத்தை விட சிமெந்தையும் சாண்டையும் வித்தா எனக்கு வர காசு குறைஞ்சுதுண்டா, இதுக்கு நான் பேசாம நான் ப்ரொடக்ஷனே செஞ்சிருப்பேன். அப்ப விளங்கணும் என்னண்டா, சிமெந்தையும் சாண்டையும் விற்க வந்ததே இந்த ப்ராஃபிட்டை விட நான் கூட நான் லாபத்தை ஏர்ன் பண்ணி கொள்ளலாம்ன்ற ஒரு நம்பிக்கையில. சரியா? அப்ப அப்படி வந்தா இந்த 30Y1 பிளஸ் 100Y2 இதுண்ட கூட்டுத்தொகை சிமெண்டையும் சாண்டையும் வித்தா வார காசு வந்து எனக்கு மினிமம் ப்ராஃபிட் வேல்யூ வரணும். எனக்கு மினிமம் இதை வித்தா எனக்கு மினிமம் அட்லீஸ்ட் என்ற மேக்சிமம் ப்ராஃபிட் வருது தானே, நான் ப்ரொடக்ஷன் செஞ்சா அந்த வேல்யூ வந்தா காணும். அதை விட நான் குறைஞ்ச விலைக்கு நான் தர மாட்டேன்னு சொல்றீங்க. யாருக்கு? வாங்குற ஆளுக்கு சொல்றீங்க. இன்னொரு மேனுபேக்சரிங் கம்பெனி வந்து தானே சொல்றீங்க. ஏனண்டா நான் இப்ப ப்ரொடக்ஷனா விட்டுட்டேன், ப்ரொடக்ஷன் செய்ய கொஞ்சம் இதா இருக்குது, கொஞ்சம் கணக்க வேலையா இருக்குது, அதை நான் ப்ரொடக்ஷனை விட்டுட்டு நான் இப்ப என்ன மிச்சமா இது ரிசோர்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டேன் தானே, அதை நான் விற்க போறேன்னு சொல்றீங்க. இப்ப உங்களுக்கு விளங்கிட்டா என்னன்னு சொல்றேன்டா, வாட் இஸ் த மினிமம் பிரைஸ் ஐ ஷுட் சார்ஜ் per யூனிட் ஆஃப் ஈச் ரிசோர்ஸ். அப்ப ஒவ்வொரு ரிசோர்ஸ் சார்ஜ், ஒவ்வொரு யூனிட் சார்ஜ், ஒரு சிமெண்ட்டுக்கு ஒரு யூனிட் சிமெண்ட் விற்கிறதுக்கு எவ்வளவு நான் காசு போடலாம், ஒரு ஒரு யூனிட் சிமெண்ட விற்கிறதுக்கு எவ்வளவு சார்ஜ், இந்த பிரைஸ் இந்த சார்ஜ் எவ்வளவு போடலாம், சார்ஜ் பண்ணலாம், ஸ்டாண்டுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணலாம் ரெண்டு காணணும். மினிமம் மினிமம் எவ்வளவு சார்ஜ் பண்ணா என்னால அதே அளவு ப்ராஃபிட் அடைய முடியும். நான் இதை ப்ரொடக்ஷன் செஞ்சா வார அதே அளவு காசை எவ்வளவு விலைக்கு நான் இந்த சிமெண்டையும் சாண்டையும் வித்தா என்னால அடைய முடியும் ரெண்டு காண்றதா இந்த இந்த இதா இருக்கும். சோ இதுக்கு நாங்க இப்படி ரிசோர்ஸ் வேல்யூக்கு நாங்க இப்படி போட்டலாம் தானே. என்ன, 30 சிமெண்ட் இருக்குது, 100 சாண்ட் இருக்குது, அது ஒவ்வொரு அது வருமானத்தால சிமெண்ட்டுக்கு ஒரு காசை போடுவோம், சாண்டுக்கு ஒரு காசு, அதுதான் ஷேடோ பிரைஸ்ன்னு சொல்லுவோம். இது இந்த கூட்டுத்தொகை வந்து ரிசோர்ஸ் என்னட்ட இருக்கிற மொத்த ரிசோர்ஸ் வேல்யூவா இருக்கும். அதுதான் பெருமாதி. இவ்வளவுத்தையும் வித்தா வார காசு வந்து எனக்கு மினிமம் ப்ராஃபிட்டை விட கூடவே, மினிமம் ப்ராஃபிட் வேல்யூவா இருக்கணும், இல்லாட்டி அதை விட கூடவே இருக்கணும். ஓகேயா? அப்ப சரி, அப்ப இப்படி போட்டா நாங்க என்னென்ன கண்டிஷன் போடலாம்? நீங்க கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அப்ப சொல்லுங்க, எனக்கு X1 அதாவது இந்த X1 இருக்கு தானே, அவரேஜ் செஞ்சா எனக்கு எத்தனை இது வரணும்னு, எத்தனை சிமெண்ட் தேவைன்னு பார்ப்போம். ஓகேயா? அப்ப பாருங்க, X1 செய்யறதுக்கு எத்தனை சிமெண்ட் வேணும்? சரி, அப்ப நான் முதல்ல வந்து இது என்ன வேணும்டா, முதல்ல X1 ப்ராஃபிட், X1 அதாவது இந்த முதலாவது ப்ராடக்ட் இருக்கு தானே, அவரால வர ப்ராஃபிட் அது வந்து என்னத்தை குறிக்குது, அது வந்து இந்த கொஃபிஷியன்ட குறிக்குது. அதுதான். அப்ப முதல்ல வந்து இவர இந்த X1 செஞ்சா வார ப்ராஃபிட் எழுதுவோம். அது வந்து என்னென்னத்துக்கு, என்னத்தை விட, அப்ப X1 செய்யறதுக்கு எத்தனை சிமெண்ட் தேவை? 3 சிமெண்ட் தேவை. சரியா? அப்ப 3 சிமெண்ட்டுக்கு எவ்வளவு காசு, சிமெண்ட் காசு எவ்வளவு? Y1. X1 செய்யறதுக்கு எத்தனை மண் தேவை? 50 மண் தேவை. அப்ப 50/2. அப்ப இவ்வளவும் என்ன செலவு சொல்லுங்க பாப்போம். இவ்வளவும் ஒரு ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்ட் ஒன், அதாவது இந்த ப்ராடக்ட் ஒன்ன்றது இந்த X1 அந்த இது ப்ராடக்ட் தான். அந்த ப்ராடக்ட் செய்யறதுக்கு செலவழிக்கிற ரிசோர்ஸ் வேல்யூ என்னன்னு போடலாம்? 3 சிமெண்ட் வேல்யூ பிளஸ் 50 சாண்ட் வேல்யூ. இந்த பெருமானம் வந்து எனக்கு மினிமம் எவ்வளவு இருக்கணும்?
மினிமம் எனக்கு அந்த X1 வார அளவு ப்ராஃபிட் வேணும். அதை விட கூடவா இருந்தா நல்லவா இல்லையா? நல்ல. அப்ப இதுன்ற பெருமானம் வந்து மினிமம் வந்து எனக்கு X1 வார ப்ராஃபிட்டுக்கு இதா இருக்கணும்டா. மினிமம் இது வந்து 2 விட கூடவா இருக்கணும் இந்த பெருமானம். ஓகே, அது இந்த விலை, அது X1க்கு செலவழிக்கிற விலை வந்து இதை விட கூடவா இருக்கணும். அதே மாதிரி 2வது ப்ராடக்ட்டுக்கு பாருங்க. 2வது ப்ராடக்ட்டுக்கு ஒரு சிமெண்ட். அப்போ ஒரு சிமெண்ட்டுக்கு ஒரு Y1 எத்தனை சாண்ட் பாவிக்கிறோம்? 20 சாண்ட் பாவிக்கிறோம். இப்ப இவ்வளவும் என்ன? இவ்வளவும் வந்து என்ன இருக்கும்? X2 ப்ராடக்ட், ஒரு X2 ப்ராடக்ட் செய்யறதுக்கு நாங்க செலவழிக்கிற ரிசோர்ஸ் பெருமானம். அப்ப அதுன்ற வேல்யூ வந்து அத நாங்க இதுன்ற பெருமானம் வந்து என்ன இருக்கணும்? நாங்க இப்ப வித்தமண்டா Y1 Y2க்கு ஒரு பெருமானத்தை போட்டுட்டு நாங்க இந்த சிவந்தையும் சாண்டையும் வித்தமண்டா, அது வந்து மினிமம் எனக்கு ப்ராடக்ட் 2 செய்யறதுக்கான ப்ராஃபிட்டா இருக்கணும். மினிமம் அதான் இருக்கணும். அப்ப அதை விட கூடவே இருக்கலாம். அப்ப அதை விட கூடவா இருக்கணும்டா கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 5. ஆனா அந்த ஷேடோ பிரைசஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கலாமோ? இல்ல. அப்ப நாங்க இதை வந்து ஷேடோ பிரைசஸ் வந்து கடைசியா என்ன, இதெல்லாம் பூஜ்ஜியத்தை விட கூட பாசிட்டிவ் இல்லாட்டி பூஜ்ஜியமா இருக்கும். சரியா? இப்படி போடுவோம். அப்ப உங்களுக்கு விளங்கிட்டுதா? இத வந்து இப்படி மாத்தி போட்டது விளங்கிட்டு தானே? அதுக்கா யோசிச்சு பாருங்க. சரி. சோ இப்ப நாங்க சொல்ல போறோம். அப்ப என்ன, முதல் வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமைஸ் பண்ணி 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 எங்களால ஆக கூடின ப்ராஃபிட்டை கண்டனாங்க பிரைமல் ப்ராப்ளத்துல. இங்க வந்து ரிசோர்ஸ் வேல்யூ இருக்குத்தானே. அதாவது நாங்க வந்து சிமெண்ட்டுக்கும் சாண்டுக்கும் ரா மெட்டீரியல்ஸுக்கு ஒரு ஷேடோ பிரைஸ் என்ன, அதை அது ஒரு அலகு ரிசோர்ஸை நான் வித்தா எனக்கு வர அந்த அப்ப ஒரு அலகு ரிசோர்ஸ் பிரைஸ் இருக்குத்தானே. ஒரு அந்த பிரைஸை வந்து நான் போடணும். போட்டு வித்தா அது வந்து என்ன, என்னோட மேக்சிமம் லாபம் இருக்குத்தானே. மேக்சிமம் லாபத்தை மினிமம் அடையணும். மினிமம் அது மேக்சிமம் லாபத்தை அடையணும். அப்ப அதுதான் நான் காண போறோம். அப்ப உங்களுக்கு மேக்சிமம் மினிமம் சொல்றேன். மேக்சிமம் ஒரு லைன்ல பி மேக்ஸ் என்ன, இதுல பூச்சியை கொண்டு போயிடுச்சுன்னா கூட்டி கொண்டு போறீங்க. கூட்டி கொண்டு போய் அது மேக்சிமம் வெளி கொண்டு என்ன இந்த இடத்தோட நின்றும். இதான் மேக்ஸ். அப்ப பீண்ட மேக்சிமம் வந்து இந்த இடமா இருக்கும். இதுக்கு அங்கால போகாது. அப்ப மேக்ஸா இருக்கும். அதை விட குறைஞ்ச அவ்வளவு பெருமானத்துக்கும் எடுக்கலாம். ஆனா எங்களுக்கு இவ்வளவுதான். அதான் மேக்ஸ் சொல்றது. மின்னண்டா என்ன? மின்னண்டா மினிமம். மினிமம் என்னண்டா என்னால இதுக்கு மேல எவ்வளவும் போக முடியும். ஆனா இதுக்கு அங்கால போக கூடாது. சரியா? அப்ப மினிமம் இதை விட கூடவே இருக்கலாம். ஆனா இதை விட குறையக்கூடாது. அதான் மினிமம்க்கு அர்த்தம். மேக்சிமத்துக்கு இதை விட கூடவா போக இயலாது. இதுதான் மேக்சிமம் போகலாம்ன்றதுக்கு அர்த்தம். அப்ப நான் உங்களுக்கு ஆறுக்கு நான் என்ன சொல்ல போறேன்டா, ஆறு என்ன சொல்றேன்டா, என்ன சொன்னேன் ஆறுக்கு? நான் வந்து ரிசோர்ஸ் வேல்யூ இருக்குத்தானே, எல்லா ரிசோர்ஸ் வேல்யூ, அந்த ரிசோர்ஸ் வேல்யூ நான் குறைச்சு கொண்டு வரேன். குறைச்சு 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 குறைச்சு, அதாவது Y1 இருக்குத்தானே, Y1 Y2 ஷேடோ பிரைஸ், அந்த ஷேடோ பிரைஸை நான் சும்மா குறைச்சு கொண்டு வரேன். குறைச்சு கொண்டு 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 வந்து ஒரு கட்டத்துல இதுக்கு மேல நான் குறைக்க மாட்டேன்ப்பா. இப்ப நீங்க பேரம் பேசுவீங்க தானே, கடையில போய் பேரம் பேச. அப்ப அது மாதிரி நீங்க இப்ப விக்கிறீங்க, உங்களோட ரிசோர்ஸஸை விக்கிறீங்க. அப்ப விற்பனையாளரா யோசிங்க. விக்கிறீங்க, அவர் கஸ்டமர் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாரு, குறைங்க குறைங்க குறைங்க. சரி, நீங்க குறைக்கிறீங்க. குறைச்சி 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 ஒரு கட்டத்துல இந்த கட்டம், இந்த பொசிஷனை தான் நாங்க மினிமம் பொசிஷன். அது என்ன இருக்குமாண்டா, அந்த இடத்துல அந்த Y1 Y2ல விக்க வார அந்த அந்த காசு இருக்குத்தானே,
அது நீங்க அதை வச்சுக்கொண்டு ப்ரொடக்ஷன் செஞ்சு வர அந்த மேக்சிமம் ப்ராஃபிட் இருக்குத்தானே, அதுக்கு சமனா இருக்கிற மாதிரி நீங்க கொண்டு வந்தா தான் உங்களோட நோக்கம் சக்சஸ் ஆகும். ஓமா இல்லையா? நீங்க அந்த ப்ரொடக்ட் செஞ்சு வர ப்ராஃபிட்டை விட குறைஞ்ச விலைக்கு நீங்க ரிசோர்ஸ் லாஜிக் இருக்கு. அது என்ன அதுக்கு பிசினஸ் பிசினஸ் செய்யணுமா இல்லத்தானே? அப்ப Y1 Y2 ஒரு ஆள் கேட்கிறாருண்டா, அதை நீங்க முடிஞ்ச வரைக்கும் குறைச்சு கொண்டு போகலாம். குறைஞ்சு எந்த மினிமம் வேல்யூல நீங்க வித்தா உங்களுக்கு கிடைக்கிற அந்த பெறுமதி ரிசோர்ஸ் வேல்யூ நீங்க அதை ப்ரொடக்ஷன் செஞ்சா வர அந்த மேக்சிமம் ப்ராஃபிட்டுக்கு சமனா வருதோ, அதுதான் உங்களோட மினிமம் Y1 Y2 வேல்யூவா இருக்கும். அதை விட நீங்க உங்களால பேரம் அவையில் கேட்கறதால நீங்க அதை விட குறைக்கிறாது. குறைச்சு கொண்டு வர 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 இந்த Y1 வேல்யூ நான் தம்பி சொல்லிட்டேன், நீ எவ்வளவு வேணா குறைச்சாலும் எனக்கு இந்த Y1 Y2 வேல்யூ இந்த பெருமதியை விட நான் குறைக்க மாட்டேன். ஏன்னா அப்படி குறைச்சேன்னா எனக்கு நான் இந்த பிசினஸ் செய்யல வேண்டாமே சொல்லுவீங்க தானே. அப்ப இதுல நாங்க காண போறது என்னன்னா, ரிசோர்ஸ் இந்த வேல்யூவை முடிஞ்ச வரைக்கும் நாங்க குறைச்சு 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 கொண்டு எங்களால மினிமம் மினிமம் எவ்வளவுக்கு நாங்க ரிசோர்ஸ் வேல்யூவை குறைச்சா எங்களுக்கு அந்த ரிசோர்ஸ் வேல்யூவால வார அந்த பெருமானம் எங்களுக்கு ப்ரொடக்ஷன் செஞ்சா வார அந்த மேக்சிமம் ப்ராஃபிட்டுக்கு சமனா இருக்குமோ, அதுதான் எங்களோட நோக்கம். இப்ப விளங்கிட்டுதான். இப்ப ஒரு மேக்சிமம் இது ப்ராஃபிட்டை மேக்சிமம் ஆக்குறது மேக்சிமைசேஷன் ப்ராப்ளம். அதை நான் சொன்னேன் டுவாலிட்டிக்கு மாத்தேக்க மினிமைசேஷன் ப்ராப்ளமா மாறுமுண்டு. இப்ப அதுன்ற அர்த்தம் விளங்கிட்டா. அதே மாதிரி அங்க சொன்னான், அங்க என்ன எல்லாமே என்ன லெஸ் தேன் ஈக்குவல் டு வருமானு சொன்னாங்க. அதாவது அங்க நாங்க பாவிக்கிற ஒவ்வொரு இதுக்கும் பாவிக்கிறது இருக்கிற ரோ மெட்டீரியலை விட குறைவாகவோ ஈக்குவலா இருக்கணும்னு சொன்னேன். ஆனா இங்க நான் என்ன சொன்னேன், எனக்கு X1 வர ப்ராஃபிட்டை விட X1 செய்யறதுக்கான வர அந்த ரிசோர்ஸ் செலவு அந்த வேல்யூ இதை விட கூடவா இருக்கணும்னு சொன்னேன். என்ன அப்படி சொல்லிக்க பாருங்க, இதுவும் பாருங்க லெஸ் தேன் ஈக்குவல் டு இருந்தது, அங்க கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு மாறிட்டு. அதே மாதிரி இங்க இது கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு நெகட்டிவிட்டி, அது அங்கேயும் அதே மாதிரி நெகட்டிவிட்டி அது மாறாது. அது பூஜ்ஜியத்தை விட கூடவா தான் இருக்கும். இது விளங்கிட்டுதா? ராவி விளங்கிட்டுதா? இது இப்ப நான் சொன்னது இந்த கதை விளங்கிட்டேன். ஏன் லெஸ் தேன் ஈக்குவல் டு அங்கே கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு விளங்கிட்டுதா இல்ல ஓரளவு கிளியர் இல்லாம இருக்குது? இல்ல இல்ல, ஓகே ஓகே. இந்த மேக்சிமம் ஏன் இங்க மேக்சிமம் ஆக்குறோம், ஏன் இங்க மினிமைஸ் ஆக்குறோம் விளங்கிட்டேன். என்னத்தை மினிமைஸ் பண்றோம்? உண்மைதான், நான் கொஞ்சம் திரும்ப பார்த்துட்டு சொல்றேன். சரி, இங்க என்னன்னா ப்ராஃபிட். நாங்க ப்ரொடக்ட செஞ்சா வர அந்த லாபம் இருக்குதாங்க, அந்த லாபம் எனக்கு எவ்வளவு செஞ்சா எனக்கு மேக்சிமம் ப்ராஃபிட் வரும்னு காண்றேன். இப்ப நான் அந்த ப்ரொடக்ஷனை விட்டுட்டு இல்ல நான் ப்ரொடக்ஷன் செய்யாம என்னட்ட இருக்கிற ரிசோர்சஸ் நான் வித்தா அதே அளவு ப்ராஃபிட்டா வருமா? அதுக்கு நான் எந்த Y1 Y2 வேல்யூவோ போட்டா எனக்கு மினிமம் மினிமம் Y1 வேல்யூ Y2 என்ன போட்டா என்னால கிட்டத்தட்ட அதுக்கு சமனான ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். அதை விட நான் குறைக்க இயலாது. ரெண்டதுக்கு என்ன செய்யணும்? இப்ப Y1 Y2 வேல்யூ என்ன பெருமானம் போடலாம் தானே. ஆனா மார்க்கெட் வேல்யூ ஒன்று இருக்குது. அப்ப மார்க்கெட்ல என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூக்கு தான் நீங்க போடணும். அதை விட போட்டி போட இயலாது. அப்ப அதைத்தான் மார்க்கெட் வேல்யூ சொல்றது. அப்ப அந்த மார்க்கெட் வேல்யூ பார்த்து தான் நீங்க போடுவீங்க உங்க நடைமுறை வாழ்க்கையில. அது யோசிங்க. அப்ப Y1 Y2க்கு நீங்க எந்த வேல்யூவும் போடலாம். அப்ப அதாவது குறைச்சு 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 மினிமம் எந்த வேல்யூல வச்சிருந்தா எனக்கு அதை செஞ்சு அதை யூஸ் பண்ணி நான் ப்ரொடக்ஷன் செஞ்சு வர அந்த ப்ராஃபிட் அதே அளவு ப்ராஃபிட்டை நான் இங்க அடையலாம். அதை வித்து அந்த அந்த ரிசோர்சஸை நான் வித்து, அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? அந்த ரிசோர்ஸ் வேல்யூ இருக்குதானே, அந்த பெருமதியை நான் குறைச்சு 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 மினிமம் இந்த பெருமதியில வச்சிருந்தா எனக்கு இதுக்கு சமனா இருக்கு. அப்ப சொல்லுங்க பாப்போம், ப்ராஃபிட்டை மேக்சிமைஸ் ஆக்குற அந்த கடைசி பெருமானம் இருக்குதானே, ப்ராஃபிட் பெருமானம், அந்த பெருமானம் இந்த ரோ மெட்டீரியல் அந்த ரிசோர்ஸ் வேல்யூ இருக்குதானே, அதை நான் குறைச்சு 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 அது மினிமைஸ்ட் ஆன பெருமானம், அது ஆக குறைஞ்ச பெருமானம் என்னவா இருக்குமாண்டா
ரெண்டுமே சமனா இருக்கு. சரியா? அப்ப பிரைம் ப்ராப்ளத்துல வர ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்யூஷனும் டுவெல்ல வர ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்யூஷனும் கடைசியில சமனா இருக்கும். இது வந்து என்ன கீழ இருந்து மேல போய் ஒரு கட்டத்துல நின்றுடும். அது மேல இருந்து குறைச்சு குறைச்சு கொண்டு வந்து ஒரு கட்டத்துல நின்றுடும். ரெண்டுமே கடைசியில ரெண்டுக்கும் சமனா இருக்கும். அதுதான் நான் காண்றதுக்கு. இதை விட எங்களால ரிசோர்ஸ் இந்த வேல்யூ இந்த y1 y2 நாங்க குறைச்சு கொண்டு போனா எங்களுக்கு நட்டத்துல போகும். அதை விட நான் ப்ரொடக்ஷனை செய்யலாம். அதே மாதிரி அதே மாதிரி தான். அப்போ ப்ராஃபிட் இது பெருதுன்றா அப்ப அதே அளவு அதே ப்ராஃபிட்டை தான் நான் மினிமம் விற்க பார்ப்பேன். மினிமம் என்னால அந்த ப்ராஃபிட் அடையணும்னு தான் நான் எதிர்பார்ப்பேன் ஒழிய அதை விட குறைஞ்ச விலையை வருதுன்றா நான் அந்த y1 y2 விலைக்கு நான் விற்க மாட்டேன். சரியா? அப்ப அந்த y1 y2 கண்டா அதை வச்சுக்கொண்டு நாங்க சில இதுகளை செய்யலாம். அப்ப அதை வச்சுக்கொண்டு நாங்க அங்கால நாங்க என்ன இதை கண்டா எங்களால x1 x2 எல்லாம் காணலாம். அதை எப்படி காணலாம்னு பார்க்க போறோம். சரியா? அப்ப முதல்ல வந்து நாங்க இந்த ஃபார்மேட்டுக்கு மாத்துறது பார்ப்போம். சரி, இப்ப மேக்ஸிமைஸ் ப்ராப்ளத்துக்கு ஒன்று சொல்லி இருக்கிறேன். மினிமைஸ் ப்ராப்ளத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன், கதை ஒன்று. அப்ப என்ன மினிமைஸ் ப்ராப்ளம் என்ன பழமையா மேக்ஸிமைஸுக்கு ப்ராஃபிட் சொல்றோம் நாங்க. அப்ப மினிமைஸ் ப்ராப்ளத்துக்கு என்ன என்ன செய்யும்? கொஸ்ட். ஒரு ப்ராடக்டை உருவாக்குறதுக்கான கொஸ்ட். அந்த கொஸ்ட்டை வந்து நான் என்னென்ன குறிப்போம்? x1 நம்பர் செஞ்சா x1க்கு வர அந்த கொஸ்ட் வந்து என்ன 3 வைப்போம். x2 நம்பர் ப்ராடக்ட் 2 செஞ்சா அதால வர கொஸ்ட் வந்து 4. அப்ப டோட்டல் கொஸ்ட் வந்து என்ன 3x1 சக 4x2. அந்த ப்ரொடக்ஷன் கொஸ்ட்டை வந்து நான் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கணும். அதான் பிரச்சனை. சரி, இது வந்து நான் ஒரு உற்பத்தி ஒரு தயாரிப்பு செய்யறதுக்கு நான் செய்யற ஒரு ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஆனா நான் எந்த நெச்ச பாட்டுக்கு நான் இந்த இது வருமானத்தை குறைச்சி கொண்டு போனாங்க இல்ல. ஏனண்டா தெரியும், ஒரு கடையில நீங்க ஒரு சாமான் ஒன்று வாங்கிக்க அது என்னதான் குறைச்சாலும் இப்ப டிஸ்கவுண்ட் போட்டாலும் என்ன செஞ்சாலும் இல்லாட்டி அதை ஆக டூப்ளிகேட்டான ஒரு குவாலிட்டியில செஞ்சாலும் அதுண்ட தேவையை அந்த நீங்க வாங்குற அந்த பொருளோட தேவை இருக்குது. அந்த பொருள் செய்யக்கூடிய அந்த அந்த பண்புகள் வந்து அதை வச்சிருக்கணும். வச்சிருக்காட்டிக்கு நீங்க அந்த பொருளை வாங்கி பிரயோசனம் இல்லை தானே. அப்ப அதை செஞ்சு பிரயோசனம் இல்லை. அப்ப நீங்க அது என்ன சித்தாரைவா இருக்கட்டும் இல்லாட்டி வேற ஏதாவது என்ன இருக்கட்டும் அது அதே டூப்ளிகேட்டான ஒரு குவாலிட்டி. அது நீங்க அந்த கம்பெனியின் பேரே நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்படியா இருந்தாலும் அது செய்யற வேலையை வந்து செஞ்சு முடிக்கணும். அது எந்த வேலையா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, செய்ய வந்த வேலையை ஒழுங்கா செய்யுதா. அப்ப அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அப்ப சொல்லுவாங்க இப்ப இந்த ப்ராடக்ட் செஞ்சா இந்த ப்ராடக்ட்டுக்கு மினிமம் இந்த அளவு இந்த ரோ மெட்டீரியல் பாவிக்கணும். சரியா? அப்ப இந்த அவங்க சொல்றாங்க என்னண்டா x1க்கு வந்து என்னென்ன எத்தனை இப்ப ஒரு இது வந்து ஒரு சாப்பாடு மை வந்து யோசிங்க. சாப்பாடு வந்து உற்பத்தி செய்யறோம். அப்ப அதுக்கு வந்து நியூட்ரிஷன் இருக்கும். அப்ப சொல்லுவோம் இப்ப கடை கேன்டீன்ல இருக்குது தானே, கேன்டீன்ல மினிமம் இந்த இத்தனை நியூட்ரிஷன் மினிமம் இருக்கும். ரெண்டு போட்டா சொல்லுங்க பார்ப்போம் மினிமம் வேண்டா. அப்ப என்னட்ட கடைசியா வார அந்த மொத்த இது வந்து எனக்கு எல்லா நியூட்ரிஷனும் கடைசியில 100 மினிமம் 100 வச்சு இருக்கணும். நீங்க செய்யற எல்லா சாப்பாட்டுலயும் மினிமம் 100 நியூட்ரிஷன் இருக்கணும்டா. இதுல x1 இது செய்யக்கு அதுல வந்து நான் 5 நியூட்ரிஷன் பாவிப்பேன். x2 செய்யக்க 7 நியூட்ரிஷன் பாவிக்கிறேன். அப்ப மொத்தமா நான் பாவிக்கிற நியூட்ரிஷன் கூட்டுத்தொகை வந்து மினிமம் 100 இருக்கணும். கட்டாயம் நீ 100 பாவிச்சு தான் தீரணும். அந்த சாப்பாட்டில் 100 இந்த நியூட்ரிஷன் வகை ஏ ஏ வந்து ஏ என்ற ஒரு நியூட்ரிஷன் வந்து கட்டாயம் மினிமம் 100 இருக்கணும்டா. அப்ப இப்படித்தானே போடுவோம். நாங்க பாவிக்கிற மொத்த நியூட்ரிஷன் ஏ இந்த பெருமானம் வந்து கிரேட்டர் தானே ஈக்குவல் டு 100 இருக்கு. அதே மாதிரி இன்னொரு நியூட்ரிஷன் அது 200 பாவிக்கணும்னு இருக்குது. அதுக்கு வேற மாதிரி வரும். அதுக்கு வந்து நான் 10x1 இன்னொரு வேலையை 3x2. சரியா? அப்ப விளங்கிட்டா இப்படி ஒரு கண்டிஷன் இருக்கு. மினிமம் நீ இவ்வளவு பாவிச்சுதான் ஆகணும். இந்த கட்டுப்பாடுக்கு ஏற்ற மாதிரி நீ செய்யணும். அதே மாதிரி x1 x2 எல்லாம் என்ன அதெல்லாம் என்ன தெரியும் தானே. அது பூஜ்ஜியத்தை விட கூட இருக்கணும்.
இதுதான் எங்களோட பிரைமல் ப்ராப்ளமா இருக்கும். கொஸ்ட வச்சு கொண்டு பார்க்க நாங்க மினிமைஸ் ப்ராப்ளமா யோசிக்கலாம். இதை நாங்க இப்ப இதுக்கு மாத்தணும். அப்ப என்ன, ஒவ்வொரு நியூட்ரிஷன் இருக்குத்தானே, அந்த நியூட்ரிஷனை நான் இப்ப அந்த நியூட்ரிஷனால வர சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்ப்போம். அப்ப பார்ப்போம். அப்ப 100 நியூட்ரிஷன் ஏ இருக்குத்தானே, 100 நியூட்ரிஷன் ஏக்கு ஒரு காசு இருக்குது Y1. 200 அதுக்கு ஒரு காசு இருக்கு Y2. இதுதான் என்னவா இருக்கும், அந்த நியூட்ரிஷன் 2 வகையான நியூட்ரிஷன் பொறுமதியா இருக்கும். அந்த வேல்யூ வந்து ஒன்றா இருக்கும். அது வந்து Z ஸ்டார். சரியா? சரி சொல்லுங்க. இப்ப என்ன, அதே மாதிரி தான். அப்ப என்ன, உம், சரி இப்ப இதை எடுத்துட்டேன் தானே. இப்ப சொல்லுங்க, இப்ப வந்து எனக்கு என்ன நோக்கம் வேண்டா, நான் 2 வகையான நியூட்ரிஷனை விற்க போறேன். சரியா? இப்ப பார்ப்போம், எனக்கு வந்து X1 ப்ராடக்ட் செய்யறதுக்கு எத்தனை நியூட்ரிஷன் ஏயும் நியூட்ரிஷன் பியும் பாவிக்கிறோம்னு பார்ப்போம். சரியா? அப்ப நியூட்ரிஷன் ஏ எவ்வளவு பருமதியான நியூட்ரிஷன் ஏ நாங்க X1க்கு பாவிக்கிறோம் சொல்லுங்க. இங்க இருக்கு 5. அப்ப 5 நியூட்ரிஷன் ஏ பாவிக்கிறோம்டா. அப்ப நியூட்ரிஷன் ஏ பருமதி எவ்வளவு, Y1. அதே மாதிரி X1க்கு நியூட்ரிஷன் பி எத்தனை பாவிக்கிறோம், 10. அப்ப 10 Y2. அப்ப இவ்வளவு பெருமானம் என்னன்னு சொல்லலாம், ஒரு அலகு எக்ஸ உருவாக்குறதுக்கு நாங்க செலவழிக்கிற இந்த நியூட்ரிஷன் ஏயும் நியூட்ரிஷன் பி என்ற பெருமதி. அதை நாங்க குறிக்கலாம் இப்படி, 5Y1 பிளஸ் 10Y2. அந்த அந்த பெருமதி வந்து என்னவா இருக்கணும், கட்டாயம் நான் X1க்கு செலவழிக்கிற X1 செய்யறதுக்கு எடுக்கிற அந்த கொஸ்டை விட குறைவா இருக்கணும், இல்லாட்டிக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்ப நியூட்ரிஷன் ஏயும் பி அந்த பெருமதி வந்து அந்த இது இருக்குதானே, X1 உருவாக்குறதுக்கான அந்த ப்ராஃபிட்டை விட குறைவா, அந்த அந்த கொஸ்டை விட குறைவா இருக்கணும். சரியா? அதே மாதிரி X2 உருவாக்குறதுக்கு எத்தனை நியூட்ரிஷன் ஏ வேணும், 7. அப்ப 7Y1. எத்தனை நியூட்ரிஷன் பி, 3Y2. இவ்வளவும் வந்து இது இந்த கூட்டுத்தொகை நியூட்ரிஷன் பி. நியூட்ரிஷன் பி இல்ல, இது வந்து X2. அத ஒரு அலகு X2 உருவாக்குறதுக்கு எவ்வளவு ரிசோர்சஸ் பாவிக்கிறோம், அது இந்த பெருமதி. அந்த பெருமதி வந்து எனக்கு அது இந்த கொஸ்டை விட குறைவா இருக்கும். அப்ப நான் அதை லெஸ் தேனோ ஈக்குவல் டு போடலாம். அதே மாதிரி Y1 Y2 நெகட்டிவா இருக்கலாமோ, இல்ல. சரி, அதே மாதிரி தான் இங்க வந்து எந்த கொஸ்டை வந்து நான் குறைச்சு போறேன். ஆனா நியூட்ரிஷன் ஏயும் பியும் இருக்குத்தானே, அதுன்ற பெருமதிய நான் வந்து மேக்சிமைஸ் பண்ணணும்.